ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நம்ம அருமையான ஒரு கேக் செஞ்சுருக்கோம். குயிக்காக செய்யக்கூடிய கேக்கு, பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாம். வேலை அதிகம் கிடையாது, டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கேக்கு வெனிலா கேக் வித் சாக்லேட் டாப்பிங்கு. சூப்பரான டேஸ்டியான இந்த கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அருமையான இந்த கேக் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே இந்த ஈஸியான கேக் ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை உடச்சி ஒன்றா ஊற்றிடுங்க. இப்போ இதுலேயே ஐசி சுகரு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சுகர் வந்து நம்ம ஒரு கப்பு எடுத்து அதை அரைச்சோன்னா ஐசி சுகர் ஆகிடும். இதில் வெண்ணிலா எசன்ஸு ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா விக்ஸ் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த விக்ஸ் இதில் 50 ml ரீஃபைண்ட் ஆயிலு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பால் தேவையான அளவு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஊற்றலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மீதி பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா. நான் எப்போவுமே இது வரைக்கும் வீட் ஃப்ளேவர், அதாவது கோதுமை மாவோட தான் கேக் செஞ்சுருக்கேன். இந்த ஒரு தடவை மைதாவில் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கேக்கு, யார் வேணாலும் செஞ்சிடலாம். அதோட பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இருக்கிற கொஞ்சோண்டு பாலை இதில் போட்டுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 ml வரைக்கும் பால் எடுத்தேன்னா ஸோ இந்த மாதிரி மோல்டு ஒரு டிஃபன் பாக்ஸு ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெயோ இல்லை பட்டரோ வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லாட்டி பட்டர், ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த மிக்சரை இதில் போட்டுக்கலாம். போட்ட பிறகு இது நல்லா டாப் பண்ணி விடுங்க. இதை டாப் பண்ணி விட்டால் தான் உள்ள பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா ஈவனாக வரும் கேக்கு. இதுக்கு மேலே ஃபாயில் கவரோ இல்லாட்டி ஒரு மூடியோ போட்டு, பிளேட்டோ மூடியோ போட்டு கவர் பண்ணி விட்ருங்க. ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் நான் இந்த மோல்டை இறக்கிடுறேன். ஸோ ஒரு 30 to 35 மினிட்ஸ் இது அப்படியே குக்கர்லேயே வேகட்டும். ஸோ லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஸோ 35 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இந்த கேக் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். இடையில நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியே வச்சு பார்த்தா நமக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
பஃபியாக நம்ம கேக்கு ரெடி ஆகிடும். நல்லா பஞ்சு போல் இருக்கு பாருங்க. இப்போது இந்த மாதிரி பீஸ் போட்ட பிறகு இந்த கேக்கை சாக்லேட் சிரப், நான் ஹர்ஷீஸ் சிரப் எடுத்திருக்கேன் சாக்லேட்டு, அதில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கோகனட் க்ரஷ், அதாவது நம்ம தேங்காய் துருவல்ல இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், நல்லா செம்மையாக இருக்கும். நம்ம கேக் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ டேஸ்டியான சூப்பரான இந்த கேக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா குயிக்காக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப வேலை அதிகம் கிடையாது. பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறீங்கன்னா கூட இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே கூட கேக் நீங்களும் ட்ரை பண்ணி இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வருவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.